வாழ்க்கையில் தீர்த்த நீராற்றி கொண்டாய் எத்தனையும் அறிய எளியானாய் கொண்டாய் உழப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யார் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களை தழுவதும் இனியே அரகரா 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 அருட்குருநாதர் ஞானாசிரியர் போற்றி போற்றி. அன்பு நலம் சார்ந்த சிவனடியார் பெருமக்களே, முருகன் அடிமையாக விளங்குகின்ற தொண்டர் பெருமக்களே, இந்த வளாகத்தில் இருக்கின்ற வாசல் படியில் நிறைய நிற்கக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விண்ணப்பம், எல்லோரும் அமைதி காத்து கொடுக்க வேண்டும். யாருக்கு கேட்கல போல சொன்னது, எல்லாரும் அமைதி காத்து கொடுங்க. நேரத்தின் அருமைப்பாடு கருதி நாம் வழிபாடுகளுடைய செயல்பாடுகளை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்பதனாலே நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் அமைதி காத்து ஒத்துழைப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவில் வழிபாடுகள் சிறப்பு செய்யப்படுகின்றது. எனவே தன்னுடைய உடல் நலம், குடும்பச் சூழல், பொருளாதாரம் எல்லாவற்றையும் கடந்து தன்னுடன் இருக்கின்ற தொண்டர் மக்களுக்காகவே வாழ்ந்து வரக்கூடிய பெருந்தகையார் அவர்களுக்கு ஐயா அவர்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இன்ப நமக்காவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும்
அருட்கோனாகுவானும் குரு அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் அடியிணைகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி. பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருப்போரூர் அருள் கந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமானுடைய பெருங்கருணை தரத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த திருத்தலத்தில் 5ஆம் ஆண்டு மாசி கிருத்திகை காவடி திருவிழாவை நடத்துகின்ற வகையில் நேற்றும் இன்றும் நாளையும் என்று 3 தினங்களாக பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இன்றைய தினம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு ஞானமளந்த மேன்மை தமிழில் தெய்வ ஒன்றின் தமிழ் திருமுறை மந்திரங்களையும் கந்தர் அனுபூதி திருமுருகாற்றுப்படை போன்ற முருகன் பாடல்களையும் ஓதி நல்ல வேள்வி செய்து திருக்குட நன்னீராட்டு நிகழ்த்திருக்கிற நிலையில் இப்பொழுது அருமையான ஒரு சொற்பொழிவு தவம் என்ற நிலையிலே ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு இடையிலே வாழ்த்துறை என்று அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் வாழ்த்துறைக்காக ஒரு சில மணித்துளிகளில் நான் நிறைவு செய்ய எண்ணுகிறேன். அருமையான இந்த விழாவில் ஆண்டுதோறும் எளியன் வருகிற போதும் நம்முடைய சிவலோக திருமணம் அவர்களும் என்னோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பிப்பது பெரிய மகிழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் உங்களுக்கும் சொற்பொழிவாற்றுகிற மாதவன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதவன் போனாண்டும் பேசினார், அதுக்கு முன்னாலும் பேசினார் என்று கருதுகிறேன். அவர் பிறந்த தலம் மிக பழமையான தலம். எங்கள் சாமி பேர் பழம்பதிநாதர். தஞ்சை பெரிய கோயில் எவ்வளவு பெரிய சுவாமியோ அதில் ஏறக்குறைய அதில் பாதி 50 விழுக்காடு அளவுக்கு பெரிதாக இருக்கிற ஒரு சிவலிங்கம். மேலே 3 முழம் துண்டு, கீழே 30 முழம் வேட்டி என்று அவ்வளவு பெரிய சாமி பழம்பதிநாதர். அருமையான பாடல் தலம். அந்த பாடல் தலத்தில் திருவருளாலே இறைவனுடைய அருளாலே அவங்க பெற்றோருக்கு பிறந்தவர் மாதவன். அவங்க செய்த மாதவனுக்கு பிறந்தார். அதனால் அப்படி ஒரு மாதவம் என்ற பெயராலே மாதவத்தினாலே மாதவன் என்ற பெயரோடு வந்தவர் இன்றைக்கு தவம் என்ற நிலையிலே பேச இருக்கிறார்கள், தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ மகிழ்ச்சனம் உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று எல்லாம் வல்ல திரு கைலைநாதனாம் பார்வதி பரமேஸ்வருடைய திருவருட் கருணையினால் சைவ சமய குரு பரம்பரையிலே சமய சந்தான தொடர்ச்சியாக வருகின்ற வழி குருமார்களுடைய குருவருட் கருணையினாலும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அந்த குகனையே குருவாக கொண்ட இந்த அருள் விழா நிகழ்விலே அருட்குருநாதராக சபையின் கண் வீட்டிலிருந்து நமக்கு திருநோக்கம் செய்து அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்குருநாதர் ஒளியகமையா அவர்களுடைய குருவருளினாலும் இன்றைக்கு நாம் எல்லாம் கூடியிருக்கின்ற ஒரு மங்கள வைபவமாக 2 நாள் அல்லது 3 நாள் விழாவாக மோகனவேல் சபை என்கின்ற திருச்சபையை திருப்போரூர் திருத்தலத்திலே 4 ஆண்டுகள் செம்மையோடு நடத்தி இன்றைக்கு 5ஆம் ஆண்டு காவடி பெருவிழாவினை தன்னார் தமிழ் தொண்டர் எனது அன்பு சகோதரர் திரு பேரின்ப ஜோதி ஐயா அவர்களையும் அவரோடு இசைந்து இந்த அருள் விழாவை தனக்கே உரிய கொங்கு தமிழிலே எல்லாம் ஆனந்தப்படுத்தி வருகின்ற திரு ஆரூரன் ஐயா அவர்கள், திரு கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள், ஏனைய அன்பர் திருக்கூட்டம் என்று செவிக்கு விருந்தாகவும் கண்ணுக்கு அலங்கார முருகப்பெருமானுடைய காட்சியை விருந்தாகவும் படைக்க இருக்கின்ற அன்பு அருட்குழாம் தொண்டர்கள் அத்தனை பேரையும் வணங்கி கொண்டும் முருகப்பெருமானுடைய விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே
பல இடங்களிலிருந்து இங்கு குழுமி இருக்கின்ற பக்தர்கள் அத்தனை பேரையும் வணங்கியும் குருவருளை இணைந்து வாழ்த்தியும் இந்த நல்ல பொழுதில் குரு கடாட்சம் எத்தனை நன்மையை நமக்கு தரும், எத்தனை கருணையை நமக்கு பொழிகிறது என்பதை உணரத்தான் இந்த விழாக்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வகையில் நாம் மிகவும் ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக, இன்னும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு அது சேரும் நாள் வெகு விரைவில் உண்டு என்பதை நினைந்து, இருந்தாலும் அரண்பணி ஒன்றை அறிவித்தால் அதற்கு எந்த தடையும் வாராது, அதை இறைவன் நடத்தி தருவார் என்கின்ற வகையிலே திருமுறைக்காகவே ஒரு திருமணம், நம்முடைய சைவ தமிழ் ஞானத்திற்காகவே ஒரு திருமணம் நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு பொற்காலமாக அமையப்பெற இருக்கிறது. அந்த திருமணத்தின் மடாதிபதியாக அமர்ந்து இந்த உலகத்திற்கெல்லாம், சைவ உலகத்திற்கே அருள் செய்ய இருக்கின்ற அருட்குருநாதரோடு இன்றைக்கு நாமும் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், இதுதான் குருவர் நமக்கு பொழிந்திருக்கின்ற மிகப்பெரிய கருணை. அந்த கருணை மழையிலே நனைந்தால் நிச்சயம் நாம் திருவருளை அடைந்து விட முடியும், திருவருளை தேடி செல்ல முடியாது. நம்முடைய ஆர்வனையா அவர்கள் சொன்னது போல் சரியை கிரியை யோகம் ஞானம் முதலான மார்க்கங்களிலே முறையே சென்று நாம் சிவலோகம் சேருவது என்பதை காட்டிலும், இன்றைக்கு நட்சத்திர குருமணிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய சன்னிதானம் அவர்கள் ஒரு முறை அம்பிரான் சுவாமிகளாக போரூர் ராமநாதேஸ்வர பெருமானை தரிசனம் செய்ய வந்த பொழுது உடனிருந்த நாமும் திருமுறைகளை பாடி அவரோடு பயணித்த அந்த புண்ணிய காலத்தில் அவர் சொன்னார், அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த என்று பாடினார் மணிவாசக பெருமான். அந்த பணியை நீங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் போல இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று ஒரு வாழ்த்தை மனதார சொன்னார்கள். இன்றைக்கு அவர்கள் நட்சத்திரமாக மிளறி கொண்டிருக்கிறார்கள். அவர் வாக்கு இன்றைக்கு சிவலோகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது. இப்படி எங்கும் செல்லும் இடமெல்லாம் சிவலோகம் என்பது ஒரு முகவரி அல்ல, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர்களுடைய அகலோகம் சிவலோகம் ஆக வேண்டும் என்பதுதான் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பணியாக சிதம்பரம் மௌன திருமணத்தினுடைய 8வது குருமகா சன்னிதானமாகி நமக்கு தீக்கை வழங்கிய மௌன சுவாமிகளுடைய குருவருள் நம்மை செம்மையோடு இந்த நிலையிலே வழிபடுத்துகிறது, நடைபெற செல்லுகிறது என்று சொல்லி, திருவாசகத்திற்கென்று ஒரு திருக்கோயில் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் நண்பர்களோடு பயணித்து வருகின்ற நிலையில், எங்கிருந்து நமக்கு இந்த துவக்கம் வரப்போகிறது என்று நாம் காத்திருந்த நிலையில், அருட்குருநாதர் அவர்களே தன்னுடைய திருக்கரத்தினாலே நமக்கு நன்கொடையினை அனுப்பி, அதை கூட இதுவரையிலும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மிக அவருக்கே உரித்தான இந்த சிறப்போடு அமர்ந்திருப்பதை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நெஞ்சம் நெகிழ்ந்து போகிறது. இதற்கெல்லாம் நாம் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம் அல்லது என்ன கைமாறு செய்ய முடியும் என்பதை நினைந்து நினைந்து நாம் உருக வேண்டிய நிலையில் இந்த அருள் விழாவின் நிகழ்வாக புதமான ஏது பிழை செய்தாலும் என்ற பாடலை பாடி நம்மை எல்லாம் பிழை பொறுத்தருள வேண்டி பெருமான் திருவடிக்கு கண்ணீரோடு கொண்டு சென்றார்கள். அதை அடியொற்றி ஒரு பாடலாக முருகப்பெருமானிடத்திலே உரிமையோடு நீ அருள் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்ட வரிகளில் தன்னிலையை உணரும் வகையில் முருகப்பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கின்ற ஒரு பாடலை மட்டும் இங்கே பாடி, அடுத்த சொற்பொழிவாக மாதவம் தென்திதை செய்த மாதவ பயனாக நமக்கு கிடைக்கப்பெற்ற மாதவனுடைய தவம் என்கின்ற சொற்பொழிவை கேட்க நாம் ஆயத்தமாவோம் என்று சொல்லி, ஏது பிழை செய்தாலும் ஏழையினுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு நீ பேசு, இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. என்ன கவி பாடினாலும் எந்த மனம் அடங்கவில்லை, என்ன கவி பாடினாலும் எந்த மனம் அடங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா, என்னையும் அறியவில்லை முருகா,
என்னையும் அறியவில்லை, உன்னையோ நினைப்பதில்லை, உள்ளதை பார்ப்பதில்லை, உள்ளமோ கேட்பதில்லை, உள்ளதை பார்ப்பதில்லை, உள்ளமோ கேட்பதில்லை. என்ன கவி பாடினாலும் எந்த மனம் அடங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா. அக்கணமே உணர்ந்திட நான் அருணகிரிநாதரில்லை, அக்கணமே உணர்ந்திட நான் அருணகிரிநாதரில்லை. பக்குவமாய் வாழ்ந்திடவே பாவி நான் பழகவில்லை, பக்குவமாய் வாழ்ந்திடவே பாவி நான் பழகவில்லை. இக்கணத்தில் நீ அல்லால், இக்கணத்தில் நீ அல்லால் எனக்கோர் கதி இல்லை, இக்கணத்தில் நீ அல்லால் எனக்கோர் கதி இல்லை. அலட்சியமாய் என்னை நீ விடுவதும் நியாயமில்லை, அலட்சியமாய் என்னை நீ விடுவதும் நியாயமில்லை. என்ன கவி பாடினாலும் எந்த மனம் அடங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, திருப்பூரூர் கந்த சுவாமிக்கு. 5ஆம் ஆண்டு பிரார்த்தனையாக விண்ணப்பமாக இது முருகப்பெருமானுடைய யுகம் என்று நாம் எங்கும் பார்த்து வருகிறோம். அப்படி ஒரு ஞான போரினை கண்டனே முன்னின்று நடத்தி கொண்டிருப்பதையும் நாம் அறிவோம். அது எல்லாம் வல்ல குருவர்களோடு இசைந்து திருவருளை பெற்று தரும் வண்ணம் நமக்கு வெற்றியை தந்து ஆன்மீக வழிபாட்டிற்கு இடையூறு இல்லாத ஒரு நிலையை நம்முடைய தமிழகம் பெற வேண்டும் என்று சொல்லி கந்தனுடைய திருவடியை பணிந்து இந்த அளவிலே இந்த வாய்ப்பை நல்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி குருநாதர் திருவடியை மீண்டும் மீண்டும் வணங்கி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நம்முடைய சிவலோக தொண்டராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இப்பொழுது குருநாதர் பொன்னாடை போல் சிறப்பிக்கிறார். திருப்பூரூர் திருப்புகழை மிக அருமையாக உருக்கமாக பாடியனர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போல் சிறப்பிக்கிறார். தந்திரம்மாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் திரு அளவாயான் திருநீரே அம்பலம். திருமாங்கல்யத்துக்கு வழிபாடு. சிற்றம்பலம். மனிதரும் தேவரும் மாயாமணிகளும் வந்து சென்னை குணிதரும் தேவரி கோமலமே புனிதரும் நீங்களும் புந்தியும் நாளும் பொருந்துகவே. நிறைமலர் குரு தங்கேறிய திராதியே
அடியேன் ஆதரித்து அழைத்தால் அருந்துவே என்று அருளாயே. மண்ணில் பிறந்தா பெரும்பெயர் மனிதோடு மன்னலாரடியார்கள் அமுது தெரிவித்தல் அவர் நல்விழா பொழிவுதானாய் ஆட்சியுடகை உடையாய் பற்றி கருதலாமீவாய் போற்றி போற்றி கலந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் ரத்தினே சபையில் காட்டப்படுவது எல்லோரும் வணங்கிக் கொள்ள வேண்டுமா என்போடு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றோடையானை தீயது வெள்ளே ஒன்றுடைய உமையொரு
முருகனுக்கு அஞ்சுகம் தொண்டில்லாருகம் தோன்றும் வெஞ்சமர் நெஞ்சிலே தோன்றும் நெஞ்சில் முருகானுக்கு அண்ணன் கஷ்டப்படுத்தாது வல்லாறு என்றாலும் கொண்டு வந்த மனைவி கொண்டு விழாவாத விளக்கிய நாலு விதத்தில் 6 சுவை தினத்திலும் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அழைத்துள்ளார். பெண்காட்டும் ஒருவானும் இறைகாட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் கயிர்காட்டும் புயலான் வெண்காட்டு உரைவானும் இடைகாட்டும் கொடியானே சடையா புனலுடையா ஒரு சரி கோவனமுடையான் படையார் மழுவுடையா பலபூத படை உடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் என உடையான் விடையார் கொடி உடையான் இடம் வீழும் விழலையே விடையார் கொடி உடையான் இடம் வீழும் விழலையே நன்றுடையானை தீயதிலானை மறைவெல்லேது உடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை திராப்பள்ளி குன்றுடையானை கூரையும் உள்ளம் குளிருமே மாசு வீணையும் மாலையே மதியமோ வீசு தின்றலும் வீங்கிடவே நீரும் மூசு வண்டரை புகையும் போன்றதே ஈசன் எழுதை இணையடி நிழலே முத்து விதானம் மணி பொக்கவரே முலையாலே முத்து விதானம் மணி போர்க்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவைய சூழ பலிபின்னே பக்தர்களோடு பாவைய சூழ பழிப்பின்னே தக கோல வில் தலை மாலை பிரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் எழுத்துடைய பெருமானுக்கு மலர் அச்சர வழிபாடு ஓம் பில்லாம் இந்தாபுத்தே பொன்மருந்தே பொற்றி பிரமரித்த சிவனே பொத்தி மூலதானனே பொற்றி பொற்றி கருணனின் பாதம் பொத்தி பொத்தி சிவனே பாதம் பொற்றி பொற்றி கரவானின் பாதம் பொத்தி பொத்தி பாதம் பொற்றி தமிழன் தயனோடு மாலும் காண பொருவானின் பாதம் பொற்றி சிவமலத்திரு பாதம் பொத்தி பொத்தி மூலதானனே பொற்றி பொற்றி மன்னிரு கரத்தாய் பொத்தி மயிலாய் பொற்றி கருணையார் முகப்பரம் பொருளே பொத்தி நீர் கருணையாரியே பொற்றி கண்ணில் இருக்கும் மாமணியே போற்றி கடவுள் பொத்தி துரித்தாய் பொற்றி பொத்தி பொற்றி கடப்பமாலை தாங்கிய தோளா பொத்தி மதிமதன வெள்ளி வேடவா பொற்றி போற்றி நாயகி மலர்கள் பொற்றி போற்றி தெய்வான தாயர் மலர்கள் அரிகுருநாதர் மலர்கள் அரிகுருநாதர் மலர்கள் இடங்களுடைய பிரமாண்டத்துக்கு ஐம்பெரும்புறம் அருவீத்திரள் மலரை முழவதினோ அண்ணாமலை தொழுவாரினை வழுவாவனமருமே தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் கரியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி ஆதரவு செய்தார் யாரும் அதுவே வேண்டி நல்லார் வேண்டும் அதுவும் பன்றே ஒளிவள விளக்கே உணவில ஒன்றே உணவு கடந்தது உணவே தெளிவள பழகில் திறன்மணி கொன்றே சித்தத்து திக்குந்தே அடிவள உள்ளத்து ஆனந்த கணியை அம்பலமாடரகாக வெளிவர தெய்வ கூத்துகதாயை கொண்டனை விளம்புமா விளை
மண்ணுகத்தில்லை வளர்க நம்பர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுந்து புகழியெல்லாம் அடியோ அருள் புரிந்து பின்னை பிறவி அதுக்க நெறிந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பின்மேல் மரகத கொடியுடன் விளங்கும் திருப்பெருளில் பவள வெப்பனையிடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட விற்றிருந்தவர்களாகவும் கண்டனர் வாக்கிலும் வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயிர் சடாச்சரமதாலே இகவல சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீச்சரு வேளா அசுக கிடை வாட்டி மிக வாழ அமர சிறை மீத பெருமாளே வாழ்வில் வளாதுமிக அன்புடன் சார்ந்த மக்களே, இந்த அளவிலே காலை முதலாக நடைபெற்று வந்த வழிபாட்டு அமர்விலே இப்பொழுது வழிபாடு நிறைவு செய்யப்பட்டு வாழ்த்துப்பாடு பேரொழி வழிபாடு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. பேரொழி வழிபாடு நிறைவு செய்யப்பட்டவுடன் நம்முடைய வாழ்க வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க இந்த வரிசை பார்க்குறேன் டைம்